ஹலோ வீவர்ஸ், ஸ்ரீ ஜயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கங்க. எனக்கு மறக்காமல் என் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி, பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி இங்கெல்லாம் ரொம்ப மழையாக இருக்கிறதுனால கஷாயம் வைக்கலான்ட்டு இருக்கிறேன். அது வீட்டு வைத்தியம் மாதிரி பண்ணுறேன். இது தலைவலி, கோல்டு, தும்மல் அதை எல்லாத்தையும் கம்மி பண்ணும். அதுக்கு உண்டான ஐட்டம் பார்த்துக்கலாம் வாங்க. 2 வெத்தலை எடுத்து வச்சுருக்கிறேன். வெத்தலை இல்லைன்னா உங்களுக்கு கற்பூரவள்ளி தழை இருந்தால் ஒரு 4 எடுத்துக்குங்க. இது வெத்தலை காரம் ஜாஸ்தி இருக்குன்றதுனால 2 வெத்தலை எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் பனங்கல்கண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். சுக்கு இல்லாதவங்க இஞ்சி யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் தனியா, ஒரு 10 மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இது திப்ளி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். உங்கள் வீட்டில் இல்லைன்னா விட்டுடுங்க, பரவாயில்ல. இது எல்லாம் போட்டாலே போதும். ஆனால் இது போட்டால் ரொம்ப நல்லதுன்றாங்கன்ட்டு நான் இது செஞ்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த டம்ளர் தண்ணி இது அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் இதை சுண்ட வைக்கணும். அதில் இப்போ தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டே போட்டுக்கிட்டால் அந்த சாரெல்லாம் அதில் இறங்கும். வெத்தலை இது காம்பு கிள்ளிட்டேன். இந்தமாரி கிள்ளி போட்டுங்க வெத்தலை. ரெண்டு வெத்தலை கிள்ளி போட்டுட்டேன். சுக்கு தட்டணும் பாருங்கள். திப்ளி, ஜீரகம், தனியா, கல்கண்டு, பனங்கல்கண்டு இதெல்லாம் போட்டேன். இந்த திப்ளியையும் சுக்கையும் ஒரு தட்டு தட்டிட்டு போட்டுக்கிறேன். இந்த சுக்கில் இருக்கிற காரம்லாம் இறங்கணும். இப்போ தான் தொண்டை புண்ணு, தொண்டை வலி, அஜீரணப்பட்டு இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்லது. இது பசங்க மழையில் போகுதுங்க, சடனாக இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயின்னு இருக்கிறதுக்கு ஆகாது. அதனால் வீட்லேயே நம்மளே பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ஒரு 3 டைம் செய்யணும். இது இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். ரொம்ப தலைவலி அவஸ்தைப்பட்டாங்கன்னா பசங்க மழையில் நனைஞ்சிட்டோ இல்லை கோல்டுனாலேயோ ஒரு கைப்பிடி துளசியை 2 லிட்டர் தண்ணியில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சிட்டு இந்த மாதிரி கஷாயம் ஒரு 3 டைம் செஞ்சு கொடுங்க. இப்போ சாயந்தரம் செஞ்சிங்கன்னா நாளை காலையில், நாளை சாயந்தரம், அந்தமாரி 3 டைம் கொடுக்கணும். ஒரே டைமில் நல்லாவாது. 3 டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் தொண்டை வலி, இந்த தும்மல், தலைநோவு, உடம்பு வலிலாம் கொஞ்சம் கம்மியாகும் கன்ஃபார்ம். இப்போ இது நல்லா கொதித்த உடனே 1 டம்ளர் தண்ணி அரை டம்ளராக ஆன உடனே 1 ஸ்பூன் தேன் கலந்துக்குங்க. ஏன்னா இது காரம் ஜாஸ்தி இருக்கும். தேன் கலந்தால் தொண்டை புண்ணெல்லாம் ஆற்றும். அது கொதிக்கட்டும். பாருங்கள், 1 கிளாஸ் தண்ணி அரை கிளாஸ் தண்ணி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து ஸ்டவ் நிறுத்திட்டு வடிகட்டிக்கிறேன். கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் வெல்லம் கலந்துக்குங்க, ஸ்வீட்டு ஜாஸ்தியாக தெரியும். பெரிய பசங்களுக்கெல்லாம்னா காரமாகவே கொடுங்க. பாருங்கள், இதில் 1 கிளாஸ் ஊற்றினேன், அரை கிளாஸ் ஆயிடுச்சு. இதில் இப்போ 1 ஸ்பூனு தேன் கலந்துக்கிறேன். பாருங்கள், கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லோரும் குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.